ஜெய் மகாகாளி. வா. சித்தி, என்னமோ எனக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு வேதனையா இருக்கு. ஒரு வேளை இப்ப நான் அந்த வேலையை விட்டேன்னா எனக்கு அமிர்தாவுக்கும் கம்ப்ளீட்டா டச்சே விட்டு போயிடும்னா. அது பரவாயில்ல, இந்த நேரத்துல நான் உங்களை விட்டு விலகினேன்னு வையேன், அப்புறம் இந்த ஜென்மத்துல எனக்கு அமிர்தா கிடைக்கவே மாட்டான். பாபா, இந்நேரத்துக்கு நீங்க அனுப்பியிருக்கிற பினாக்க நாகன் அந்த நாகராணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருப்பான்ல? நிச்சயமா அவன் கண்டுபிடிச்சிருப்பான் ருத்ரா. எதிரி இருக்கிற இடம் இன்னொரு எதிரிக்குத்தான் தெரியும். அதே மாதிரி அந்த நாகராணி இருக்கிற இடம் பினாக்க நாகனுக்கு தெரியும். நம்மள மாதிரி பினாக்க நாகன் கஷ்டப்பட மாட்டான். அந்த நாகராணி எங்க இருந்தாலும் பினாக்க நாகன் அவளை பிடிச்சு சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவான் ருத்ரா. பாபா, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அந்த சொர்க்கமே என் கையில கிடைச்ச மாதிரி இருக்க, அந்த நாகமணி என் கையில கிடைச்ச மாதிரியே இருக்க. இவ்வளவு நாளா இந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சுக்கிட்ட எதுவுமே செய்யாம இருந்துட்டீங்களே பாபா. ருத்ரா, எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும். பாபா, இன்னைக்கு மட்டும் நான் உங்களை இந்த அளவுக்கு கோவப்படுத்தலனா நிச்சயமா நீங்க அந்த பீனாக்க நாகனை வெளியில கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. ஓ, உங்களுக்கு ஞாபகமே வந்திருக்காது இல்லையா? ஆனா இந்த வாட்டி நீங்க விட்டிருக்கிற அம்ப நேரா போய் அந்த நாகராணியோட உயிரை எடுத்தே தீரும். அப்ப செத்து கிடக்கிற அந்த நாகராணியோட தேகத்தை நான் பார்ப்பேன், என் கண்ணார பார்த்து ரசிப்பேன். அதுவும் இன்னைக்கே பார்க்க போறேன். ஏய் நாகராணி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னுடைய நண்பன் உயிரை எடுத்திருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ருத்ரனோட வீட்டை பார்த்தாலே அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு உனக்கு தெரிய போகுதா? இனிமே பா, உன்னோட சாவுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட ராஜநாகமா இருந்தாலும், என் வீடா இருந்தாலும் சரி, என் வீட்டுல இருக்கிறவங்களானாலும் சரி, பார்வைப்படுறது மட்டும் இல்ல, அந்த திசை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செய்யுங்க பாபா. நிச்சயமா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ருத்ரா. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ருத்ரா. இதுக்கு மேலையும் என்னால பொறுமையா இருக்க முடியாது பாபா. என்ன தூங்க விடாம என் தூக்கத்தையும் கெடுக்கிற அந்த ராஜநாகத்துடைய சாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பொறுமை, அமைதி, நிம்மதி எல்லாம் கிடைக்கும் பாபா. அப்பதான் கிடைக்கும். விக்ரம், சரோஜா, கதவு தரங்க. விக்ரம், சரோஜா எழுந்திருங்க. சீக்கிரமா கதவு தரங்க. விக்ரம், ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கதவு தரங்க. எனக்கு எழுந்திருங்க. யாரு சரோஜா இந்த நேரத்துல? நம்ம சின்ன மாமா குரல் மாதிரி இருக்குங்க. ரொம்ப நேரமா கதவு தட்டுறாரு போல இருக்கு. எனக்கும் கேட்டுச்சு. வா பார்க்கலாம். விக்ரம், சரோஜா. எங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இவங்க ரூம் கதவை தட்டுறீங்க? இல்ல ராஜி, அங்க மாமா என்ன ஆச்சு? என்ன சித்தப்பா, ஏன் பதட்டமா இருக்கீங்க? அது நம்ம வீட்ல அங்க பாம்பு.
அங்க அங்க பாம்பு. வாங்க போய் பார்க்கலாம். போமா. சித்தப்பா, நீங்க நிஜமாவே பாம்பை பாத்தீங்களா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்தது விக்ரம். சாதாரண பாம்பு இல்ல, பெரிய பாம்பு. அது ஏதோ அனகொண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய பாம்பு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் அப்படி ஒரு பாம்பை நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் அது கண்ணங்கரையர்னு தான் இருந்தது, ஆனா அதோட கழுத்துல ஏதோ பிரகாசமா இருந்தது. ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்ற மாதிரி பாம்பு இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. சும்மா ஏதேதோ வளரிட்டு இருக்காதீங்க. நீ என்ன சொல்ல வர? நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? இந்த பார்ப்பா விக்ரம், இவ என் பேச்ச நம்பலன்னா பரவாயில்ல, நீயாவது நம்புப்பா. இந்த பார், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்கலான்னு வெளியில வந்தேன். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், அவ்வளவு பெரிய பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சுப்பா. என்னங்க மாமா சொல்றது பார்க்கும்போது பாம்பு வீட்டுக்குள்ள வந்தது உண்மையா இருக்கும்னு தோணுதுங்க. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது சரோஜா. என்னப்பா, என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதா? உங்களை ஒண்ணு நான் நம்பாம இல்ல சித்தப்பா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாம்பு இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறேன். சரி, அது போகட்டும். அந்த பாம்பு எந்த பக்கமா போச்சு? மாடிக்கு போச்சு. அமிர்தா, அமிர்தா, உங்களுக்கு எதுவும் ஆகுது? பார்த்து. அமிர்தா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. அமிர்தா, அமிர்தா. அமிர்தா, பார்த்து.
நிஜமா நீங்க பாம்பை பாத்தீங்களா இல்ல அது உங்க பிரம்மையா? ஐயோ பிரம்மலாம் இல்ல விக்ரம், நான் நிஜமா பார்த்தேன். இந்த பக்கம் தான் வந்துச்சு. ஆனா இங்க எங்கேயும் காணவே சித்தப்பா. ஐயோ அதோ பாரு, அங்க ஐயோ, இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பார்த்து பா விக்ரம். சித்தப்பா இது பாம்பு இல்ல, கயிறு. ஐயோ, அப்படின்னா பாம்பு எங்க போச்சு? என்னங்க நீங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சேஷா, நீ எதுக்காக வந்திருக்க? அதுவும் இந்த நேரத்துல? நான் வரவேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு, அதனால தான் வந்தேன். வரவேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சா? அப்படி என்ன அவசியம்? ஓ உயிரை பாதுகாக்கிறதுக்கு. சேஷா, இன்னைக்கு உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன். உனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உன்னோட இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அமிர்தாக்கு என்னாச்சு? அமிர்தா உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு ஏதோ ஆன மாதிரி கனவு வந்துச்சு. இனி வரைக்கும் இந்த மாதிரி கனவு வந்ததே கிடையாது. இன்னைக்கு மட்டும் ஏன் வந்தது? அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ஃபோன் பண்ணி கேட்கலான்னா உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. லேண்ட்லைனுக்கு பண்ணலான்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. இதோ பாருங்க அமிர்தா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம நான் இல்லைங்க. ராஜி விடுங்க, கை விடுங்க. ஏங்க இப்படி கலாட்டா பண்றீங்க? இல்ல ராஜி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ அந்த மந்திரக்காரி அமிர்தா மேல டவுட்டா இருக்கு. அவ ஏதாவது மாய மந்திரம் பண்ணி அந்த பாம்பை இங்க வரவழைச்சிருக்கலாம் ஏங்க, இல்லையா? ஏன் இப்படி உங்க இஷ்டத்துக்கு வளர்றீங்க? யாராவது வீட்டுக்கு பாம்பை வரவழைப்பாங்களா? பாம்பை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல படுத்துக்கிறதுக்கு அமிர்தா என்ன நாகராணியா? ஐயோ, நான் சொல்றத நீ காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறியே. அவ அந்த பாம்பை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு நம்மள பயமுறுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? சரி, உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைல்ல? என் கூட வா, அமிர்தாவை பார்க்கலாம். அவ ரூம்ல இருக்க மாட்டா. வாங்க போய் பார்க்கலாம். அமிர்தா, என்னம்மா இப்படி உட்கார்ந்திருக்க? உனக்கு தூக்கம் வரலையா அமிர்தா? இல்ல, என்னமோ திடுத்துப்புன்னு முழிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல, அதான் எழுந்து உட்காந்துட்டேன். அப்படியா? உனக்கும் தூக்கம் வரலையா? திடுதப்புன்னு முழிப்பு வந்துச்சா? அப்படின்னா நீயும் அந்த பாம்பை பாத்தியா? பாம்பா? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஏன் இங்க வரப்போகுது? இல்ல, வீட்டுக்குள்ள எப்படி பாம்பு வரும்னு கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த பாம்பையும் பார்க்கல. திடீர்னு முழிப்பு வந்துச்சு, அவ்வளவுதான். ஆமா, ஏன் எல்லாருமா சேர்ந்து இந்த நேரத்துல எங்க வந்திருக்கீங்க? அதுவா அமிர்தா, மாமா தான் வந்து எங்க எல்லாரையும் எழுப்பினாரு. அவர் தண்ணி குடிக்கும் போது வீட்டுக்குள்ள பெரிய பாம்பு வர்றத பார்த்தாராம். நாங்க வீடெல்லாம் தேடி பார்த்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி பெரிய பாம்பு எதுவும் இல்ல. பெரிய பாம்பா? இந்த இடத்துல எல்லாம் பாம்பு எப்படி வரும்? அதுவும் வீட்டுக்குள்ள எப்படி வரும்? ஒருவேளை தூக்கு கலக்கத்துல வேற எதையாவது பார்த்து பாம்புன்னு நினைச்சிருப்பாங்க. ஐயோ இல்ல, நான் தெளிவா தான் பார்த்தேன். தூக்க கலக்கத்துல இல்ல. பாம்பு உள்ள வந்துச்சு. ப்ளீஸ் என் வார்த்தையை நம்புங்க. சித்தப்பா ப்ளீஸ், சும்மா இப்படி படபடப்பா பேசுறத நிறுத்துங்க.
தூக்க கலக்கத்துல எதையோ பார்த்து பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம எங்க தூக்கத்தையும் கெடுத்து டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க. போய் தூங்குங்க சித்தப்பா. அமிர்தா, நீ படுத்து தூங்குமா. சரோஜா வா. இல்ல, பாம்பு வீட்டுக்குள்ள வந்ததை நானே பார்த்தேன். அது எங்க போயிருக்கும்? எல்லா இடத்துலயும் தேடி அது கிடைக்கவே இல்லையே. ஏதோ அதிசயம் மாதிரி இருக்கு. இது அதிசயமா மாயமந்திரமானு கூட தெரியலையே. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மான மரியாதை எதுவும் இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? வீட்டுக்குள்ள பாம்பை பார்த்தேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றீங்க. எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டீங்க. இல்ல ராஜி, காட் ப்ராமிஸ், வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததை நானே பார்த்தேன். இன்னொரு தடவை பாம்பு வந்தது பார்த்தேன்னு சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுங்க. ஐயோ, அப்படின்னா நான் பார்த்தது பாம்பு இல்லையா? வேற என்னவா இருக்கும்? யாரு நம்மளாலும் சரி, நம்மளனாலும் சரி, அந்த பாம்பு வீட்டுக்குள்ள வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். அது உண்மை. ஏங்க, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது அந்த பாம்பு நம்ம பெட்டுக்கடியில இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். பாம்பும் இல்ல, கீம்பும் இல்ல, எல்லாம் உங்க பிரம. வாயை மூடிக்கிட்டு வந்து படுங்க. இல்ல ராஜி, நான் பார்த்தேன். பாம்பு வீட்டுக்குள்ள வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். விக்ரமும் சரோஜாவும் என் பேச்ச நம்பலன்னா பரவாயில்ல, ஆனா நீயாவது நம்பலாம்ல. சரிங்க, நான் நம்புறேன். நீங்க பாம்பை பார்த்திருக்கீங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது, என் தூக்கத்தை கெடுக்காதீங்க. வந்துட்டியா சேஷா? போன காரியம் முடிஞ்சது. சரியான நேரத்துக்கு நான் அங்க போலனா அமிர்தாவை நிச்சயம் என்னால காப்பாத்திருக்க முடியாது. இன்னைக்கு அமிர்தாவை சாகடிக்க வந்திருந்தது எங்க நாகலோகத்தை சேர்ந்த பயங்கர விஷத்தன்மையுடைய பலசாலியான பினாக்கா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருந்தா கூட நானும் அமிர்தாவும் அவனுக்கு பலி ஆயிருப்போம். இன்னைக்கு அவன் கிட்ட இருந்து அமிர்தாவை காப்பாத்தினது என்னுடைய சக்தி இல்ல, நீங்க எனக்கு கொடுத்த சக்தி தான். அதனாலதான் பயங்கரமான அந்த பினாக்காவை எதிர்த்து போராட முடிஞ்சது. என்னாலேன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் அவனுடைய இஷ்டம். அந்த ஈஸ்வரமூர்த்தி தீமைகளை அழிக்கிறதுக்காக கொடுத்த சக்திகளை நான் உனக்கு கொடுத்தேன். தீயவர்களை சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காப்பாற்றணும். இதெல்லாம் அவனுடைய விளையாட்டு, அவனோட விருப்பம், அவன் இஷ்டம். சேஷா, எல்லாத்தையும் செய்யறது அவன்தான். நான் இங்க வெறும் கருவி மட்டும்தான். சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். தீய எண்ணம் கொண்ட அந்த பினாக்கண்ணனை அமிர்தா கிட்ட அனுப்பணுன்ற எண்ணத்தை உண்டாக்குனது அந்த ஈஸ்வரன் தான். அவனை தடுக்கிறதுக்காக என் மூலமா அமிர்தா இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்புனதும் அந்த ஈஸ்வரனே தான். சேஷா, அந்த ஈஸ்வரனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவன்னா நீ உன்னுடைய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செய்யற. பாவம், அப்பாவியான அமிர்தா தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல நல்லவர்களும் தீயவர்களும் மோதுறது சகஜம். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது தர்மம் மட்டும்தான். அதை மறுக்கவே முடியாது. இதத்தானே பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, ஒருவேளை இந்த போராட்டத்துல அமிர்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அந்த பயம் உனக்கு வேண்டாம் சேஷா. அமிர்தாவுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா காலம் எப்படி மாறும், விதி எப்படி விளையாடும்னு யாருக்குமே தெரியாது.
சேஷா, இன்னும் உன்னால நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். போயிட்டு வா.